உங்களுக்காக உங்களோடு நின்று பணியாற்றுவேன் என வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட கனிமொழி எம்பி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தூத்துக்குடி தொகுதி மக்களை வீதி வீதியாக சென்று சந்தித்து நன்றி தெரிவித்தார். அதன்படி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொட்டல்காடு, முள்ளக்காடு, அத்திமரப்பட்டி விளக்கு, முத்தையாபுரம் பங்க் சந்திப்பு, சத்யா நகர், பக்கல்புரம் சந்திப்பு, போல்டன்புரம், சிதம்பரம் நகர் சந்திப்பு, பிரைன் நகர், கட்டபொம்மன் நகர், வள்ளிநாயகபுரம் சந்திப்பு, 3வது மைல் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது அவர் பேசுகையில், தூத்துக்குடி தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை மீண்டும் வெற்றி பெற செய்து 2வது முறையாக மக்களவை உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக உங்களோடு நின்று பணியாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் என்றார். அப்போது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியின் மக்களவை உறுப்பினராக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே எனக்கு 2வது முறையாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக உங்களோடு நின்று பணியாற்றுவேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த வெற்றிக்காக பாடுபட்டிருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகளுக்கும் அதேபோல கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.